தற்போதைய அண்மை செய்தி. சீமான் வீட்டை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட்ட பெரியாரிஸ்டுகளை தற்போது போலீசார் கைது செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். களத்தில் இருக்கிறீங்க. போலீசார் போராட்டக்காரர்களை கைது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது குறித்தான உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. பெரியாரை இழிவாக பேசிய சீமான், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தற்பொழுது மே 17 உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இயக்கம் தரப்புல சென்னை நீலாங்கரையில ஒரு வீட்டை முற்றுகையிடும் போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் தற்பொழுது தூங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பெரியாருடைய ஆதரவாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவருடைய இயக்கத்தினுடைய பதாதைகளை ஏந்தி, கொடிகளை ஏந்தி, சீமானுக்கு எதிரான வாசங்கள் அடைய பதாதைகளை ஏந்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பா இந்த ஆர்ப்பாட்டத்துல சீமானுடைய உருவ பொம்மையானது எரிக்கப்பட்டது. அவருடைய உருவ பதாகையானது தற்பொழுது எரித்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீவிரமான முறையில போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்த நிலையில அவர்களை தற்பொழுது காவலர்கள் குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பா ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட பெரியாருடைய தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இயக்கத்தை சார்ந்த இயக்கத்தில் பெரியாருடைய ஆதரவாளர்கள் தற்போது இந்த போராட்டத்தை தீவிரமான முறையில் நடத்தி வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் அதற்கு இதற்கு மேலேயும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று கூறி அவர்களை தற்பொழுது குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் செயல்படுத்தி வராங்க. குறிப்பா இந்த போராட்டத்திற்காக 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிற நிலையில அவர்களை அந்த போராட்டக்காரர்களை தற்பொழுது தீவிரமான முறையில கைது செய்து அவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பல பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த பெண்களையும் தற்பொழுது அவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த போராட்டமானது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பா ஒரு 30க்கும் மேற்பட்ட பேருந்துகளை பயன்படுத்தி அவங்க அந்த போராட்டக்காரர்களை கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த போராட்டமானது நிறைவடையும் சூழல்ல இருக்கு. அவர்களை போராட்டக்காரர்களை கைது செய்யும் முனைப்புல காவல்துறையினர் தற்பொழுது தீவிரமான முறையில் ஈடுபட்டு வர்றாங்க. காட்சிகளை பார்க்கும் போதே தெரிகிறது அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழல் மிகுந்த இடமா இருக்குன்னு. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.